நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நாள் மஸ்ஜிதுன் நபவியில் ஒரு பெண்ணின் ஜனாசா வந்துவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொலைவைக்க தக்பீர் சொல்ல கையை உயர்த்துகின்றார்கள். அந்த சமயம் வானவர் கோமான் ஜிப்ரில் அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரில் வந்து அந்த பெண்ணின் ஜனாசாவை தாங்கள் தொலை வைக்க வேண்டாம், அப்படி தொலை வைக்க வேண்டுமானால் அந்த பெண்ணின் கபரை சென்று பார்த்துவிட்டு பிறகு தொழுகையை நடத்த அல்லாஹ் சொல்கின்றான் என்று உத்தரவிடுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக சென்று கபரை காண்கின்றார்கள். சுபஹானல்லாஹ். கபர் குழிக்குள் பாம்பும் தேளும் விஷ ஜந்துக்களும் நிறைந்து காணப்பட்டது. அதை கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையாக வருகின்றார்கள். ஈமான் கொண்ட பெண்ணே என்று எண்ணி மீண்டும் தொலை வைக்க நினைக்கையில் மீண்டும் ஜிப்ரில் அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து மீண்டும் அந்த பெண்ணின் கபரை சென்று பார்த்துவிட்டு பிறகு தொழுகை நடத்த அல்லாஹ் சொல்கின்றான் என்று உத்தரவிடுகின்றார்கள். மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று பார்க்கையில் கபர் அக்னி சுவாலையாக நெருப்பு குண்டமாக மாறி எரிகிறது. விஷ ஜந்துக்கள் அனைத்தும் நெருப்பு கங்குகளாக நெளிகின்றன. அதை கண்டு கருணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் மல்க இந்த பெண் என்ன பாவம் செய்திருப்பாள் என்று எண்ணி அந்த பெண்ணின் பக்கத்து வீட்டார்களிடம் விசாரித்தார்கள். அவர் அந்த பெண் பற்றி கூறுகையில் இவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிப்பார், பேணுதலாய் தொழக்கூடியவர், தவறாமல் தஹஜ்ஜத் தொழுவார், சதா நேரமும் குர்ஆன் திலாபத்துடன் இருப்பார் என சொன்னார்கள். அந்த பெண்ணின் கபருக்கும் இவர் சொல்லுவதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்று எண்ணிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது கணவர் எங்கே என்று விசாரித்தார். அங்குள்ளவர்கள் இவரது கணவர் இங்கு வரவில்லை என்று சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினார். பின்னர் வந்த அந்த பெண்ணின் கணவரிடம் உங்கள் மனைவியின் ஜனாசாவிற்கு ஏன் வரவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதர், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் தலாக் விடுவானே ஆனால் அல்லாஹ்வின் அர்ஸ் ஆடுகிறது என்று தாங்கள் பகிர்ந்தீர்கள். அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சேர்த்து சொல்லாமல் இருப்பீர்கள் என்றால் அவளை எப்போதோ தலாக் வெற்றிருப்பேன் என்று தனது மனைவியின் செயல் பற்றி மனம் குமரச் சொன்னார். மேலும் அவர் கூறுகையில், யா ரசூலல்லாஹ், தாகத்திற்கு என் மனைவியிடம் தண்ணீர் கேட்பேன், போய் எடுத்து குடித்துக்கொள், நான் குர்ஆன் ஓதுகின்றேன் என்பாள். வேலை செய்துவிட்டு களைப்பில் வந்து பசியுடன் உணவு கேட்பேன், நான் நோன்பு வைத்துள்ளேன், என்னிடம் வந்து உணவு கேட்கிறாய், எங்கேயாவது போய் சாப்பிடு என்பாள். எது கேட்டாலும் எரிந்து விழுவாள். நான் பொறுத்து கொண்டு வாழ்ந்துவிட்டேன் யா ரசூலல்லாஹ், அதனால் என்னால் என் மனைவியை மன்னிக்க முடியாது யா ரசூலல்லாஹ் என்றார் அழுது கொண்டே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் மனைவி எல்லா நல்ல அமல்களும் புரிந்தார், ஆனால் உங்களின் பொருத்தத்தை இழந்து விட்டார். கணவனின் பொருத்தமில்லாமல் என்ற காரணத்தால் உங்களின் மனைவி நரகம் செல்கின்றார். எனவே எனக்காக வேண்டி உங்களின் மனைவியை மன்னித்து விடுங்கள் என்று தாடி நனைந்து நீர்த்தாரைகள் நெஞ்சை நனைக்கும் அளவு அழுது கொண்டே அந்த பெண்ணின் கணவனிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அந்த மனிதர் அன்னவர்களின் கரங்களை பற்றி பிடித்து கதறி அழுதார்கள். பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடாத்தி நல்லடக்கம் செய்தபோது கபர் சொர்க்க பூங்காவாக காட்சியளித்ததாம். சுபஹானல்லாஹ். அதன் பின்பு அங்குள்ளவர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு பெண்மணி தன் கணவனின் பொருத்தத்துடன் இந்த உலகத்தை விட்டு மறைவேலானால் அவள் நாடிய வழியில் சொர்க்கம் செல்லட்டும் என்று வாக்களித்தார்கள். என் அருமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் தீன் குல பெண்கள் அனைவரையும் மானக்கேடான செயல்களை விட்டு தடுத்து அன்னைய தீய சக்திகளின் சூழ்ச்சியை விட்டும் பாதுகாத்து மேலும் நம் அனைவருக்கும் நம்மை சார்ந்தவருக்கும் அல்லாஹ்வின் பொருத்தத்துடன் கூடிய
ஹுஸ்லுல் ஹாதிஹா எனும் இறுதி முடிவை நசீஃபாக்கி தருவானாக. திருமணம் முடித்து வாழும் பெண்களே, கணவனுக்கு பொருத்தமான கண்களாகவும், திருமணம் முடித்து வாழும் ஆண்களை மனைவிக்கு பொருத்தமான கணவனாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.